அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு பறக்கட்டுமா. எனக்கு எல்லாம் முன்னக்கூடியே செஞ்சு வச்சிடறேன். நீங்கள் ஏழ்மை இல்லாதவளும் நான் பண்ணிக்கிறேன். இது போட்ட இது 20 கிராமா 10 கிராமா. இது அந்த நாளையில் சைனா ஃபுட்டுன்னு போட்டுக்கிட்டு சைனா இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து தான் வருது போல். ஹாங்காங்லேருந்தம்மா வர்ற வரைக்கும் கடைப்பாச்சி வந்துட்டான்னு தேடிக்கிட்டு கிடக்கும். இந்த கடைப்பாச்சி பொடி கடைப்பாச்சி மெட்ராஸ்லேருந்து வரும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது சேம ஹாங்காங் கடைப்பாச்சி தான். சைனா ஃபுட்டு எல்லா பாசையும் போட்டுக்கிறேனே. சைனா வறுத்து அது இது எல்லாம் போட்டுக்கிறேனே. அதுக்கு ஒரு ஊத்துரைக்கு இந்த தடவை தான்மா இப்போ ஒவ்வொரு தடவும் வருஷம் வாங்க தான் செய்கிறோம். இந்த கடைப்பாச்சிக்கு எங்கே தான் அட்ரஸ் இல்லாமல் போகுமாம்மா. இதுக்கு ஒரு அட்டை பால் 1/2 லிட்டர் பால் ஊற்றணும். ஊற்றிட்டு இறக்கும்போது சாந்தி ஒரு அட்டைப்பால் எடுத்தேன். ஒரு அட்டைப்பால் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த கடைப்பாசியில் ஒன்றும் பார்த்துக்கோங்க. இதுதான் அளவு. எல்லோரும் மசாலா தெரிஞ்சவ தான். சொட்டு போல் தண்ணியில் வேக வச்சுக்கிறணும். வேக வச்சுட்டு இப்படி காற்றி ஊற்றி வச்சுட்டா வேறு கடைசியாக கொஞ்சம் இது பன்னீர் ஊற்றிக்கோங்க அல்லது கவுடா உங்களுக்கு பிடிச்சமான வாசனை. கலர்லாம் போடாதீங்க. இப்படி காய்ச்சி ஒரு நாளைக்கு எப்பவுமே இன்றைக்கு நைட்டே காய்ச்சி வச்சுருங்க. ஐஸ்பெட்டில் தேவைக்கு எடுத்து குடிக்கலாம். டீயே போடணும் உனக்கு. ஆமாம் கடைப்பாசி யூடியூப் எடுக்கிறேன். பழக்க விடாண்டா நீ தான் பழக்கத்தை விட்டுக்கிட்டு இருக்கிறியே என்ன. இது நல்லா கரைஞ்ச மாதிரி கரைஞ்சிட்டு கொஞ்சம் சுட்டு கூட முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும். இதுதான் அளவு. சீனி அளவு அரைவாசி போடணும். இந்த நம்ம ரைஸ் குக்கர் கப்பருக்கு அரைவாசி சீனி போடணும். போட்டு இதில் 9 கப்பு 5 பட்டி மாதிரி 9 கப்பு உள்ள கடையை வாங்கிட்டு வந்தேன். இதை ஊற்றி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை ஈஸி. 1 திண்டுக்கல்லாம் 2 திண்டுக்கல் நம்ம தேவையை பொறுத்து. இது நம்ம வளமை சோறு கறி மீன் அதான் கோழி ஆக்கிக்கோங்க, மீன் ஆக்கிக்கோங்க. வேறு என்னது முட்டைக்கறி ஆக்குங்க, தொன்னைக்கறி ஆக்கிக்கோங்க. அப்பளம்லாம் பொறிக்காங்க. நாக்கு வரைச்சி வந்துடும். இளநீ குடிங்க. நோம்பு திறக்கும் நான் சொன்னேன். அந்த மெத்தடுக்கு சாப்பிடுங்க. போது அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாயனுக்கு எல்லா புகழும். நம்மளுக்கு இதை தந்திக்கிறான அந்த நாயனுக்கு இதான் உடல் நீதியே நல்லது. நமக்கு தங்கத்தை கரைச்சி குடிக்கிற அளவுக்கு நம்ம வரக்கத்தி இருந்தாலும் குடிக்கலுமா செமிக்குமா குடலுக்கு. உடல் நீதியான இது தின்னுங்க. புளியாளுக்கு வேண்டாம் கொஞ்சம் சத்தான ஆகாரங்கள் கொடுத்துருவாங்க. நல்ல கரைஞ்ச மாதிரி தான் சீனி போடணும். சரிண்ணா அப்படி வர பிந்தி ஆகிட்டு அம்மா எங்கள் அம்மா அடித்து கலங்கி யாருக்காவது வந்தீங்கன்னா உள்ட்டா ஒரு அளவுக்கு வாங்கு. இல்லை எல்லாத்துக்கும் அளவாக தானம்மா வரும். ஒரு அளவு போல் வாங்கி கொடுப்போம். தாரவை சொந்தக்கார அளவுலாம் தரமாட்டோம். சும்மா தான் 2 வேலை காய்ச்சிடப்பட தவிர அதுக்குள்ள நம்மளுக்கு பார்சல் வந்துடும். திருச்சமா இன்றைக்கி இந்த பழைய காலத்து செய்திலாம் உங்களுக்கு சொன்னால் விளங்குமேன்ட்டு சொல்கிறேம்மா. அப்போல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் அப்படி அப்போ நம்மளே கொஞ்சம் கூட வந்தால் அங்கே பழக்கத்தில் இல்லை. எங்களுக்கு எங்கள் மாமா பாப்பாவாக இருந்தால் இன்னும் நிறைய அனுப்போம். மாமாவும் நிறைய அனுப்புவோம். மாமாவுக்கு கூட அனுப்புவோம் இல்லையா. வரக்கத்தாக தான் வரும். அதுலேயும் என் கூட்டில் பங்கு போகும். எங்கள் தாங்க உடைய தாங்கம்மா சொல்லசி மனசு கேட்க வச்சு அப்போ கிடைக்கவும் செய்யாது கொடுப்பேன். வேறு கிட்ட மாப்பிள்ளை மாறு வாப்பழம் இருந்தால் இன்னும் கூட வரும். இது மாமா தானம்மா நம்ம தடையை தானே வாங்கணும். வரக்கத்தை தான் அனுப்புவோம். அப்போம்லாம் கம்பெனி ஒன்லம்மா ஓடும். அது நம்ம சொந்த பந்தங்களே இல்லாதவோ கேட்போம். பெரும்பாலும் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வசதி உள்ள குடும்பம் எல்லா வீட்டுக்கும் இருக்கும். அப்படின்னா ஒருத்தர் கேட்க மாட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆட்கள் இல்லாதவோ கேட்போம் கொடுப்போம். காய்ச்சி ஊற்றி வச்சுமா 1/2 லிட்டர் பால். அந்த 1/2 லிட்டர் பால் ஒரு நார்சாவாக முதல்ல இன்றைக்கே வந்துட்டு ஒரு வீடு கொடுத்து விட்டிக்கிறோம். மாசாவில் எங்கள் பாதியில் நார்சாக்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு பால் நாங்கள் இன்னும் அட்டைப்பால் வாங்கி வச்சுக்கிறோம். இது வந்தது உடைய எடுக்கையில் காய்ச்சி ஊற்றிட்டோம். சரி மாசாவில் நாளைக்கு திராவியை தொழிட்டு வந்து ஒரு கப்பை திண்டு டீயை குடிப்போம். இல்லாட்டா வேறு ஏதாவது பழங்களை சாப்பிடுவேன். அதுக்கு தான் சகர் சோறு எண்ணெயாக காய்ச்சி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை ஈஸி. ஆனால் முதலண்டைக்கில் யார் கூட காய்ச்சி வச்சு திங்க மாட்டா. ஹாண்டுக்கிட்டு பறிச்சு வச்சுட்டு ஒரு மாதிரியாக வரும் போல இல்லையா.
ஒரு நாளைக்கு முந்தைய நோம்பு பிடிச்சி நம்ம திம்ப நமக்கு துளிட்டு இருந்தால் கிறக்க வைக்குமே காய்ச்சி வைக்க மாட்டேல நான் சத்தம் போடுவேன். காய்ச்சி வச்சுட்டோமா. தீனு எங்கம்மா சொல்லுவா, தீனு வேணும் தீனு வேணும்பா. தீனு இருந்தால் தீனு இருந்தால் தீனு செய்ய முடியும்பா. வந்தோடனே மசக்கமலமாக வருது. அரைச்சீனி போட்டேன், நிறைய போடையில் அரைச்சீனி போட்டேன். அந்த நம்ம ரைஸ் குக்கர் கப்பு வைக்கிற அதுக்கு அரைவாசி சீனி போட்டேன் 1 லிட்டர் பாலுக்கு. அந்த கடப்பாசி வந்து ஒரு சின்ன 20 கிராம் கடப்பாசி போட்டிக்கிறேன். அது வசதியாக தைக்கிற போடுறதுக்கு கூட குறையண்டு கரெக்டாக வைக்கும். சரி பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நீங்களும் இந்த நைட்டுக்கே செஞ்சு வச்சுருங்க.